கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் உட்கட்டமைப்பு மேம்படுத்துவது குறித்தும் முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது அக்கட்சியுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர்ல இன்று நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பாக கட்சியுடைய தலைவர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதாக தகவல் கிடைத்த நிலையில கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. அதற்காக இன்னும் சிறிது நேரத்தில் கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூருக்கு பொதுச் செயலாளர் வருகை தர இருக்கிறார். இதற்காக காலை 9 மணிக்கு முன்னிருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் நேரடியாக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றனர். மாவட்ட செயலாளர்களுடன் அணித்தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகளும் பெருமளவில் கலந்து கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 300 பேர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கு பிறகாக கட்சி அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி 2ஆம் தேதியுடன் ஓராண்டு முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் அதற்கு முன்பாக மாவட்ட செயலாளர்களுக்கான அறிவிப்பு அறிவிக்கப்பட்டு அவர்களை தலைவர் நேரடியாக சந்தித்து ஆலோசனைகள் மேற்கொள்ள உள்ளார். அதற்கு முன்பாக அதற்கான ஆயத்த பணிகள் குறித்தும் அடுத்த கட்ட கட்சியுடைய பணிகள் குறித்தும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பேசிக் கிராஸ் ரூட் லெவலான டெவலப்மெண்ட் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் பொதுச் செயலாளர் மூலமாகவும் முக்கிய நிர்வாகிகள் மூலமாகவும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் பொதுச் செயலாளர் மத்தியில் ஏற்கனவே கடந்த ஓரிரு வாரங்களாக பெருமளவில் பரவப்பட்டு வரும் இந்த ஆடியோ குறித்த விவகாரம் குறித்தும் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான பணிகளை கட்சி ரீதியில் செய்ய வேண்டும் அது குறித்த ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த கட்சி அலுவலக வளாகத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட கட்சியுடைய 5 கொள்கை தலைவர்களுடைய மார்பளவு சிலையை வைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மாநாட்டுக்கு பிறகாக கட்சி சார்பில் அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பிலுமே லெட்டர் பேட்லையுமே இந்த 5 தலைவர்களுடைய புகைப்படம் அடங்கியவரை இந்த லெட்டர் பேட் என்பதும் அறிவிப்பு என்பதும் வருகை தந்திருக்கிறது. அதற்கு பிறகாக ஒவ்வொரு கொள்கை தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாள் நிகழ்வும் போது புகைப்படங்களுக்கு அக்கட்சியுடைய தலைவர் மலர் மரியாதை செலுத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த சிலைகள் நிறுவப்பட்டதற்கு பிறகாக இந்த சிலைகளை திறந்து வைத்து இனிவரும் காலங்களில் அந்த தலைவர்களுடைய அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், அஞ்சலை அம்மாள், வீரமங்கை வேலு நாச்சியார் உள்ளிட்ட தலைவர்களுடைய